வணக்கம்ங்க. கொங்கு நாட்டின் பாரம்பரிய உணவுகள் ஒன்றான அரிசியும் பருப்பு சாப்பாட்டில் அன்னதானத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க. ஆமாம்ங்க, நம்ம ஈரோடு மாவட்டமுங்க சிவகிரியில் உள்ள பழமையான புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயில் இருக்குதுங்க. ஆடி வெள்ளி முன்னிட்டு வார வாரம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த வாரம் காமாட்சி அம்மன் பக்தர்களுக்கு அன்னபூர்ணி அலங்காரத்தில் காட்சி அளித்தாங்க. நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக போயிருந்தோமுங்க. பச்சை பசையன்னு இலையை போட்டு நல்லா தரமாக கிளறின கேசரிங்க, அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. கேசரி வச்சு இட்லிங்க, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, அதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி. குறிப்பாக நம்ம ஊரில் அந்த காலத்தில் ஆத்தாக்கள்லாம் ஆட்டி ஊற்றுவாங்க, தக்காளி பழத்தை ஆட்டி ஊற்றுவாங்க. தக்காளி பழத்தை ஆட்டி வச்ச குருமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு நாட்டின் எப்பவுமே கொங்கு நாட்டில் அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப புகழ்பெற்றதுங்க. பாரம்பரிய உணவுகள் ஒன்றான அரிசி பருப்பு சாப்பாடு வயிறு நம்ம போதுங்க வச்சாங்க. நம்ம மாப்பிள்ளை 2 பேரும் போயிருந்தோமுங்க. வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்தோமுங்க. நீங்களும் வந்து அருள்மிகு காமாட்சி அம்மனை அன்னபூர்ணி அலங்காரத்தில் தரிசனம் பண்ணணும். குறிப்பாக நாங்கள் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை பார்க்கணும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அடாடா நாமளும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வரோன்னு தோணுமுங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக சமைச்சு பக்தர்களெல்லாம் அவ்வளோ அன்போடு பரிமாறினாங்க. சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க. அந்த அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கு, அந்த இட்லிக்கு ஊற்றின தக்காளி குருமாவுக்கு, சட்டனிக்கு, கேசரிக்கு பிரமாதமாக இருந்தது. போங்க, சாப்பாடு இப்படி சாப்பாடணுங்க. அது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டீங்களான்னு ஒவ்வொருத்தராக வந்து அவ்வளோ அன்பாக உபசரித்து நமக்கு பரிமாறினாங்க. அப்பேற்பட்ட அழகான ஒரு வீடியோவை தான் நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் பதிவு பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அருள்மிகு காமாட்சி அம்மனை அவங்களும் அன்னபூர்ணி அலங்காரத்தில் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அப்படியே ட்ராவல் பண்ணி போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிடலாமுங்க. அக்கா வேற வண்டிங்களா? சரி, அது தனியாக ஒரு இடத்துக்கு வரலாம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வாங்க, அண்ணா எடுக்காம பெரியாவா பார்த்துட்டு சாப்பிடுங்க. அப்போ வர சொல்லுங்க.
இது எடு இது போட்டு எடுக்க. ஆமாங்கண்ணா. அண்ணா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அண்ணன் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு மாறேன். அருமையா இருக்குண்ணா. எப்படி அண்ணன் எப்படி? சூப்பர். ஈரோடு மாவட்டம் முடுபடி தாலுகா சிவகிரி கிராமம் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு 5 கூட்டத்தார் சேர்ந்து அன்னதானம். சுமார் எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்கண்ணா? சுமார் 1200 நபர்கள். என்னென்ன சாப்பாடுங்கண்ணா? இட்லி, கேசரி, பருப்பு சாப்பாடு, சாம்பார், சட்னி. கேசரி இனிப்பு. ஓகே ஓகே ஓகே, சரிங்கண்ணா. வாரம் 5 வாரத்துக்குமே அதே மாதிரி 5 வாரத்துக்குமே இவர் வந்து 5 கூட்டத்தார். ரைட் ரைட் ரைட். கொஞ்சம் கிளறி விட்டுலங்க. என்ன குருமா வாங்கண்ணா? குருமா, இட்லி குருமா, தக்காளி குருமா, இட்லி தக்காளி. சரிங்கண்ணா, தக்காளி அரைச்சு தக்காளி குருமா. சூப்பர் சூப்பர். நீங்க ஆமா 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 ஆமா. வாங்க, நல்லா இருக்குங்க. ஆமாங்க. அப்படியே அமைதியா வந்து உதவிச்சு. அண்ணா குருமா கொடுக்க சொல்லுங்க. குருமா, தக்காளி குருமா. அண்ணா குருமா குருமா குருமா. தண்ணி வருது. வேற என்ன வேணும்? கேசரி. கேசரி சாப்பிட்டியா? சாப்பிடு. குருமா வருது, கொஞ்சம் குருமா வாங்கிக்க. தண்ணி கொடுக்க சொல்லுங்க லைன்ல. தண்ணி விடாங்க.
அக்கா இருங்க போட்டோ